ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ளட்டர் டேட் பிக்கரோட ஃபார்மேட்ஸ்லாம் எப்படி நம்ம பண்ணுறது, டேட் பிக்கர் பிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேட்டை வந்து எப்படிலாம் நம்ம ஃபார்மேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஸோ கைஸ், நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளட்டரோட டேட் பிக்கர் எப்படி, ஒரு டேட் வந்து எப்படி நம்ம ஃப்ளட்டரில் பிக் பண்ணுறது, டேட்டு யூசேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பண்ண டேட்டோட இது ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம எப்படி ஒரு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணுறது, இந்த வாட்ஸ்அப்பில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அந்த மந்த் டேட்டு இல்லை அப்படின்னா அந்த டேட் ஃபார்மேட்டு, ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா INTL அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டரில் ஒரு டேட் பிக்கருக்கு ஃபார்மேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பேக்கேஜு. ஸோ INTL ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லி போட்டோன்னா ஸோ இங்கே காட்டுது பார்த்திங்கன்னா ஒரு டாட் பேக்கேஜு. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டோட இதை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டேட் ஃபார்மேட் வந்து இருக்குது, ஓகேங்களா. நம்ம அதில் வந்து ஒரு 4 ஃபார்மேட் வந்து எப்படி பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டேட் ஃபார்மேட் YMMD ஃபார்மேட் அண்ட் வெட்னஸ்டே, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய டேட் ஃபார்மேட் அண்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இந்த பேக்கேஜில். ஸோ இப்போ இதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃப்ளட்டர் ஓகே. ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த INTL பேக்கேஜ் அப்படின்றது நமக்கு செட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேட் ஃபார்மேட்காக தனியாக ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் ஃபைலில் தான் வந்து நமக்கு எல்லா விதமான அந்த ஃபார்மேட்டுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தனியாக ஒரு செப்பரேட் ஃபைலை யூஸ் பண்ணிக்குவோம், ஓகேங்களா. அண்ட் இதுக்கு வந்து கஸ்டம் டேட் ஃபார்மேட்டர் டார்ட்டு ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கிளாஸில் கஸ்டம் டேட் ஃபார்மேட்டர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த INTL பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பேக்கேஜு INTL டாட் அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டேட் எப்பயும் போல் நம்ம ஸ்லாஷில் இது பண்ணுவோம் இல்லையா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இன்றைக்கி டேட் வந்து ஓகே. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்கலாம் எப்படின்னா 4/05/2026. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஸ்டாட்டிக்கில் எழுதிக்கிறேன், ஸ்டாட்டிக் அண்டு ஸ்ட்ரிங்கு. ஸோ இது வந்து எப்பயுமே நமக்கு டேட் ஃபார்மேட் வந்து ஸ்ட்ரிங்கில் தான் நமக்கு அந்த டேட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்ட்ரிங் 2. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன், ஷார்ட் டேட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட் டைமை வந்து பாஸ் பண்ணணும், ஓகேங்களா. டேட் டைமில் டேட்டு
அண்ட் இது வந்து என்ன பண்ணோன்னா நமக்கு டேட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஐஎன்டிஎலோட டேட் ஃபார்மேட் அப்படின்றது வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு டாட் வச்சிங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே காட்டும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேட் ஃபார்மேட்டில் உள்ள ஃபார்மேட் டைப்ஸு. நீங்கள் இது எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அப்புறமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது .ymd. ஓகேங்களா. ஸோ இதுதான். அண்ட் இதில் வந்து டாட் ஃபார்மேட் அப்படின்றதில் டேட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே இருக்க மாதிரியான ஸ்டைலில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் நேமில் வேணும். இப்போ லைக் எப்படின்னா சாட்டர்டே அப்புறம் நமக்கு வந்து மே மாதம். ஸோ மே அப்புறம் 2 எந்த இது. ஓகேங்களா. 2026. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங்கு அண்ட் இது வந்து டு ஃபுல் டேட் அப்படின்றது செட் பண்ணிக்கிறேன். ஃபுல் டேட்டு. அண்ட் இதுலேயும் வந்து சேம் டேட் ஃபார்மேட் தான். டேட் அண்ட் டைமு. அண்ட் இதில் வந்து டேட் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ இதையுமே வந்து டேட் ஃபார்மேட் டாட் ஒய் அது வந்து இயரு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 3 எம் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. 4 எம். ஓகே. லைக் இதுதான். ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து டாட் ஃபார்மேட் சேம் டேட்டு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்கேஸ் வெறும் நமக்கு எந்த மந்த்து அண்ட் இயர் மட்டும் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சேம் ஸ்டாட்டிக்கு ஸ்ட்ரிங்கு டு மந்த் அண்டு இயர். ஓகேங்களா. மந்த் அண்ட் இயரு. ஸோ இதுக்கு வந்து டேட் டைமு டேட்டு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேம் டேட் ஃபார்மேட்டு. அண்ட் இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இயரு அண்டு 3 எம் இருக்கும். ஓகேங்களா. 3 எம் இருக்கும். ஓகே. இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டாட் ஃபார்மேட் டேட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 ஃபார்மேட்ரு வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதில் நிறைய ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து அப்புறமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெயின் பேஜுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா. ஸோ மெயின் பேஜில் நம்ம பிக் பண்ண டேட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டேட்டில் செலக்டட் டேட்டுன்ற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா கஸ்டம் டேட் ஃபார்மேட்டர் நம்ம க்ரியேட் பண்ண அந்த கிளாஸு டாட் டு ஃபுல் டேட் அப்படின்றதில் நான் செலக்டட் டேட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஓகே. ஓகே. ஸோ என்னன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுற டேட் டைம் வந்து நல்ல பிளாக் கூட இருக்கலாம் அப்படின்றதுனால நமக்கு இந்த இடத்துல ஒரு எரர் வருது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு கண்டிஷன் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து செலக்டட் டேட் வந்து இருந்தது அப்படின்னா ஓகேங்களா நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்ததுன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இல்லை அப்படின்னா நோ டேட் செலக்டட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷன் தேவையில்லை, இதை எடுத்துடலாம்.
ஓகே. அண்ட் இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம நாட் ஈக்குவல் டு நல்லுன்னு செக் பண்ணுறதுனால நம்ம வந்து எக்ஸ்க்ளமேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். ரீலோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டேட் பிக் பண்ணுறேன் 16. ஸோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மே 2026ன்னு வருது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ சேம் அதே மாதிரியே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ டாட் மந்த் அண்ட் இயர் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே 2026 அப்படின்றது வந்துச்சு. ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த டேட் ஃபார்மேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங்கில் தான் ரிட்டர்ன் ஆகும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம டேட்டை ஏதாவது ஃபார்மேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கில் தான் கன்வெர்ட் ஆகியிருக்கும் அப்படின்னா, அப்படின்றப்ப நீங்கள் லாஜிக் வைஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு மேட்ச் பண்ணி பார்க்கணும், டேட் அண்ட் டைம் மேட்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் எரர் வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங்கு டேட் டைமு அப்படின்றனால ஸோ திருப்பி இப்போ இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் உள்ள டேட்டாவை எப்படி நம்ம டேட் டைம் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாட்டிக் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டேட் டைம் ஃபார்மேட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லபில் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைனா இங்கே கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. இது தனியாக வந்து க்ரியேட் பண்ணோன்னா ஓகே. ஓகே. நான் இதில் வந்து இன்னொரு பட்டன் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் டு ஒரிஜினல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல பிக் டேட்டுன்றதுக்கு பதிலாக நான் வந்து ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து திருப்பி நான் வந்து ஒரு டேட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஸ்டேட் போட்டு இதில் நம்ம செலக்டட் டேட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த செலக்டட் டேட் ஈக்குவல் டு டேட் டைம். ஓகேங்களா? டேட் டைம் டாட் ட்ரை பார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிங்கை வந்து திருப்பி டேட் டைமை மாற்றி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து லாஜிக்கில் யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பாஸில் நான் செலக்டட் டேட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நல் செக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இஃப் செலக்டட் டேட் நாட் ஈக்குவல் டு நல். ஓகேங்களா? அப்படின்னா மட்டும்தான் எனக்கு வந்து இந்த இது இதாகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்தோம்னா ஓகே. ஓகே. செலக்டட் இது டேட் டைம் cannot be assigned of sync. ஓகே ஓகே ஓகே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட்டு டிஸ்பிளே தான் பண்ணியிருக்கோம், பட் இது எதுலேயுமே ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன சொல்லுதுன்னா இது டேட் டைம் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கு நான் வந்து மேபி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதை அப்படியே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபார்மேட் பண்ண இந்த இது இருக்கு இல்லையா, இதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ கரெக்டாக வரும். ஸோ நான் ஏன் இப்போ மாற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல செலக்டட் டேட் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக அப்படி எப்படி சொல்கிறது. ஓகே. ஓகே. ஸ்ட்ரிங்காகவே நம்ம வந்து மாற்றலை. ஓகேங்களா? டிஸ்பிளே பண்ணும்போது ஸ்ட்ரிங்காக மாற்றி டிஸ்பிளே பண்ணிக்குவோம், பட் ஸ்டோர் ஆனது வந்து நமக்கு டேட் அண்ட் டைமில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து திருப்பி அதை
டேட் அண்ட் டைமுக்கு மாற்றிக்க முடியும் ஸ்ட்ரிங்காக இருக்குது ஓகேங்களா. ஓகே ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஓகேங்களா. ஓகே இல்லைனா மேபி நான் வந்து இதுக்கு ஒரு இன்னொரு இது வந்து நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. இதில் வந்து ஸ்ட்ரிங்கு ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கு அப்படின்றதில் நான் வந்து கன்வெர்ட்டட் டைம் ஓகேங்களா. கன்வெர்ட்டட் டைம் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிக்டு டேட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பிக்டு டேட்டில் இந்த இடத்துல டேட் டைம் ஸோ Ctrl C இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா converted time equal to custom date formatter dot to month yearல picked date அப்படின்றது சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே இருக்குது பழைய இது அண்ட் கீழே இருக்கிறது நமக்கு வந்து அந்த கன்வெர்ட் பண்ண இது ஓகேங்களா. நான் இப்போதைக்கு வந்து ஒரு 3 ஃபார்மேட் மட்டும் யூஸ் பண்ணிக்கேன் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், டீட்டெயிலாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒரு லைக் தட்டி விடுங்க கைஸ். ஸோ பை கைஸ்.